அன்பார்ந்த பெரியவர்களே, வெளியில இருக்கக்கூடிய அந்த சிலைகளுடைய வடிவங்களுக்கு உள்ள காரணங்கள் தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சிந்தனையிலே இறைவனுக்கு உருவம் தான் வந்துடும். அதுக்கு என்ன ஒரு ஆதாரம்? இப்ப சொன்ன ஹதீஸ் இருக்குதுல்ல, முஸ்லிம்ல வந்த ஹதீஸ். இப்ப அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. முன்னால அல்லாஹ்வுடைய வலது பக்கம் நல்லடியார்கள் சொல்லும் பொழுது அது கைதான், அது கடைசி இருக்குதுல, அது பறக்கத்துல இருக்க வைக்கணும். அதான் நான் கேட்கிறேன், யாரு உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு ஹதீஸ்ல வருது, ரெண்டு கை சம்பந்தப்பட்டதுதான், இந்த கை வலது கையே தான், இங்க பறக்கத்து தான். யார் முடிவு பண்றது? நீங்க இப்படி முடிவு பண்றீங்க. அதனால நீங்க வலது கைக்கு ஒரு கை மட்டும் கொடுத்து உங்க சிந்தனை வச்சிருப்பீங்க. இன்னொரு ஆளு இல்ல, அவனுடைய இரவுடைய ரெண்டு கைகளும் வலது கைங்கிறதுக்கு அங்கே கை தான் ஒரு ஆள் விளங்குற, அவரை போய் ஏன் விளங்குற கேட்க கூடாது. ஏன்னா அப்ப பறக்கத்துன்னு சொல்ற விளக்குற உரிமை இல்ல, கைதான் சொல்ற உரிமை அவருக்கு இருக்குதுல்ல. இப்ப அவர் என்ன செய்வாரு? அவருடைய கற்பனைகளை இறைவனை வச்சிருப்பாரு, வலது பக்கமா ரெண்டு கை தூக்கி வச்சிருவாரு. எவ்வளவு பெரிய விபரீதம் வருது. இது நாளடைவில் வெளியில சிலையா வரும், அது ஆபத்து இருக்குது, அது ஒரு விஷயம். அது வெளியில தான் வரணுங்கிறது இல்லங்க, சிந்தனைக்கு வந்துட்டாலும் பறிச்சிடும். சரி, இப்ப அவங்க பேச்சுற ஒண்ணு சொன்னாங்க, இப்பதான் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா என்ன தெரியுமா இடத்துல? இதுக்குத்தான் எங்களுக்கு பதில் இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு கேள்விகள் வச்சோம், அது கேள்வியா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு பதில் இல்ல, இதுக்கு பதில் ரெடியா இருக்குது. அதனாலதான் இது கேள்வி. ஏன்னா பதில் ரெடியா இருக்குதுல்ல, அதனால முகம் தபுரான்ல வந்துருது. ஆதாரமான ஹதீஸ்ங்கிறாங்க, இது ஆதாரமான ஹதீஸ் இல்லங்க. ஏன்னா இதுல வருது, ஏன்னா கத்தாதாவை பற்றி சயீது மட்டும்தான் அறிவிக்கிறார். அதே போல இந்த ஹதீஸ்ல முகமது சவா மட்டும்தான் வருகிறார் அப்படின்னு இருக்குது. இது சயான ஹதீஸ் இல்ல அப்படிங்கறத, இது சம்பந்தப்பட்ட ஆய்வு வந்தால் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லுவோம். இப்ப ஆதாரபூர்வமான ஹதீஸையும் கொண்டு வரலங்க, இது ஆதாரமற்ற ஹதீஸை தான் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் தேவைப்பட்டால் இந்த ஆய்வு மூலமாக நம்ம வெளிப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வெளிப்படுத்துவோம். இப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் கூட ஆதாரமான ஹதீஸை கொண்டுதான் நம்ம நிலைநாட்டுன்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு பதில், அதுவும் ஆதாரம் இல்லாத ஹதீஸ், அது மட்டும் சொல்லிட்டாங்க. மற்றதுக்கெல்லாம் பதில் இல்லைங்கிறனாலதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம் தெரியுமில்ல, ஒரு பாக்குறதா இருந்தா ஒரு உருவம் இருந்தா தானங்க பாக்கணும் அப்படிங்க. இது காலையில வச்சாங்க, அப்பயே சொல்லிட்டோம், ஒளிய பாக்குறோம் உருவம் இல்ல அப்படின்ட்டோம். அவங்க சொல்றாங்க உருவம் இல்லாம இருக்கிறதா இருந்தா காத்து தானே இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட வச்சாங்க. காத்து அப்படிங்கிறது ஒரு எல்லைக்கு உட்பட்டதுங்க. இப்ப காத்து இருக்குது, ஒரு பலூனுக்குள்ள அடைச்சிரும், ஒரு காத்தே அந்த பலூனுக்குள்ள இருக்கும். இறைவன் அந்த மாதிரி ஒரு எல்லைக்கு உட்பட்டவனா, இடத்திற்கும் காலத்துக்கும் அப்பாற்பட்டவன இறைவன், அதிலே முடிஞ்சு போச்சு விஷயம். இப்ப எந்த ஒரு விஷயத்துல லைச கமிதிலி செய்யுங்கிறோம்ல, அதுல மட்டும் இல்ல, உருவத்துல மட்டுமல்ல. அதே போல இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை கிடையாது. ஆனால் நாம் கூறுகிற காற்றுக்கு குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது. லைச கமிதிலி செய்யும், எனவே காற்று வேறு, இறைவன் வேறு. உங்களுக்கு இந்த வசனம் அழகான விளக்கங்களை தந்துகிட்டே இருக்கு. அதே போல அவருக்கு குறைபாடு உள்ளவங்க மட்டும் நான் சொன்னேன், அப்படியே சொன்னேன். அதான் ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன சொல்றேன்னு கவனிங்க. அவருங்கிறதுக்கு கண்ணே இல்லாதவங்க அர்த்தம் அல்ல. அதாவது ஒத்த கண்ணு சொல்லும் பொழுது ஒரே ஒரு கண்ணு தான் இருக்குது அப்படி வழங்கிறாதீங்க. கண்ணு இருந்து பார்வை போனவருக்கு சொல்லப்படுது. அப்படி விலைக்கு போட்டு கண்ணு இருந்து பார்வை போனா ஒரு குறை தானங்க, இப்ப இது போன்ற குறைகள் எல்லாம் இல்லை அப்படின்னு கருத்துல சொன்னாங்கிறதுக்கு அர்த்தமே சொன்னேன். அவருக்கு குறைபாடு உள்ளவன் அப்ப நாங்க அர்த்தம் சொன்னேன், விளக்கமளவா சொன்னேன். அதனால நான் என்ன சொல்றேங்கிறத கவனிச்சுக்கிட்டு அதுக்கு அர்த்தம். இப்போ இவங்க என்ன கையின்டா கை இல்லைங்கிறதுக்கு சொன்னதே முடிஞ்சு போச்சுங்க. ஒரே இடத்துல கையுங்கிறாங்க, இன்னொரு இடத்துல பறக்கத்துங்காங்க, ரெண்டு எமீன் தான். இந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்களுக்கு தேவைன்னா கையும்பீங்க, தேவையில்லை பறக்கத்தும்பீங்க. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் கொள்கையா? இந்த அதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க. இத்தோடு இன்றைய 3வது அமர்வு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை காலை சரியாக 10 மணிக்கு இந்த விவாதத்துடைய தொடர்ச்சி நடைபெறும். இன்று தாங்கள் வந்ததை விட நாளை இன்னும் விரைவாக 9:50க்கே உள்ளே அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நேரத்தை பார்த்துங்க, 9:55. இதுதான் உங்களுடைய டைமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய டைம் விட ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் ஃபாஸ்டா இருக்குது. அதை கவனத்தில் கொண்டு நாளைக்கு 9:50க்கே உள்ளே அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நம் தரப்பு சகோதரர்களுக்கு இன்று இரவு தங்குவதற்காக நம்முடைய தலைமையகத்தில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதனால இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் வெளியூர் வாசிகள் நம்முடைய வடசென்னை தென்சென்னை நிர்வாகிகள் இருப்பாங்க. முடிஞ்ச அவர்கள்ட்ட அந்த இருசக்கர வாகனங்கள்ல முடிந்த அளவுக்கு போங்க. இங்கிருந்து பேருந்து வசதிகள் இருக்கிறது. அதே மாதிரி
தாங்கள் நாளை மதியம் சாப்பிடுவதற்காக அந்த உணவுக்காக அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் எல்லாம் அலைஞ்சு சிறிய நேரத்துல வந்து உங்களுக்கு நீண்ட நேரம் ஏற்றுக்கொள்ள காரணத்தினால அந்த சிரமத்திலிருந்து உங்களை விடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி மதிய உணவு நம்ம ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கும் இன்றைக்கு அங்கங்க கொஞ்சம் சலசலப்பு வந்துச்சு, கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் கூடி இருந்துச்சு. இது மாதிரி இல்லாம இன்னும் கண்ணியமா காலையில் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருந்துச்சு 11 o'clock அது மாதிரி நாளைக்கு பேணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.